அரசு நிதி உதவி பெற கணக்கு தொடங்குவதற்காக பூந்தமல்லியில் உள்ள தபால் நிலையத்தில் காலையிலேயே குவிந்த பள்ளி மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். பூந்தமல்லியில் மத்திய அரசின் தபால் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த தபால் நிலையத்தில் தினந்தோறும் காலை நேரங்களில் முதியோர் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு பணத்தை பெறுவதற்காக ஏராளமான பொதுமக்களும் முதியோர்களும் இங்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகையை பெறுவதற்காக தபால் நிலையங்களில் கணக்கு தொடங்க வேண்டும் என்பதற்காக காலை முதலே பள்ளி மாணவர்களும் அவர்கள் பெற்றோர்களும் இந்த தபால் நிலையம் முன்பு குவிந்த வண்ணம் உள்ளனர். ஒரு நாளைக்கு 50 டோக்கன்கள் மட்டுமே தபால் கணக்கு தொடங்குவதற்காக தபால் நிலையம் சார்பில் வழங்கப்படும் நிலையில் அந்த டோக்கன்களை வாங்குவதற்காக பெற்றோர்களும் மாணவர்களும் சீருடையில் அங்கு முண்டியடித்துக் கொள்ளும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் காலை முதலே மாணவர்கள் அதிக அளவில் வருவதால் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளிகள் விடுமுறை என்பதால் தபால் நிலையங்களில் அந்த நேரத்தில் போய் கணக்கு தொடங்க முடியாது என்ற காரணத்தால் தற்போது பள்ளிகளுக்கு கிளம்பும் மாணவர்கள் காலையிலேயே தபால் நிலையங்களுக்கு அதிகாலையில் வந்து இந்த கணக்கை தொடங்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தபால் கணக்கு தொடங்குவதற்காக தபால் நிலையத்திலிருந்து ஆவணங்களை பள்ளிக்கு அனுப்பி அங்கு தொடர்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் பெற்றோரும் மாணவர்களும் தள்ளுமுள்ளி ஏற்படும் நிலை ஏற்படுவது, இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.